நாம் 102 சங்கீதம் 6வது வாக்கியத்தை நம்முடைய சிந்தைக்காக எடுத்துக்கொள்வோம். 102 சங்கீதம் 6வது வாக்கியம். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இதை உச்சரித்திருந்தாலும் பல சந்தர்ப்பங்களிலே நாம் இந்த வேத வாக்கியத்தை கவனங்களில் கொண்டு வந்திருக்கிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாம் இந்த வேத வாக்கியங்களோடு சில நேரங்களிலே சம்பந்தப்படுவதினாலே பல துயரத்தின் நேரங்களில், சிரம நேரங்களிலே, கஷ்ட நேரங்களிலே, துன்ப நேரங்களிலே, வியாதிகளின் நேரங்களிலே, தனிமைப்படும் நேரங்களில் எல்லாம் இவ்வார்த்தைகளை நாம் சொல்லுவது உண்டு. அப்படி ஒன்றன் பின் ஒன்றாய் இந்த சங்கீத பகுதிகளை சொல்ல போனால் பல மணி நேரங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆயினும் தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவர் நம்மோடு பேசும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த வேத வாக்கியத்தின் ஒரு வார்த்தையை மட்டும் உங்கள் கவனத்துக்கு சொல்லுகிறேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானே. பாழான இடங்கள் எப்படியோ அப்படி என் வாழ்க்கை மாறிற்று. பாழான ஸ்தலம் இருப்பது போல் என் வாழ்க்கை நிலையும் தொலைந்து போனது. இனிமேல் தெய்வம் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று கர்த்தரை தேடி வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வேத வாக்கியத்தை, இந்த வேத வசனத்தை நம் கவனங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசித்தால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாழான ஸ்தலத்தின் நிலை என்ன? பாழான ஸ்தலம் என்றால் எவரும் அதை விலை கொடுத்து வாங்குவதற்கு துணிய மாட்டார்கள். பாழான ஸ்தலம் என்றால் அதை குடியிருப்புக்காக தெரிந்து கொள்ள மாட்டார்கள். பாழானது என்று சொன்னால் அதை தூரமாக்கி விடுவார்கள், வெறுத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அதை எவரும் விரும்புவதில்லை. பாழான ஒரு வீடானாலும் சரி, பாழாய் போன வாழ்க்கையானாலும் சரி, எவரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, பாழாய் போனவைகள், நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதித்தவைகள், சேர்த்து வைத்தவைகள், வாழ்க்கையில் மரக்கோட்டையாய் கட்டியவைகள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எல்லாம் பாழாய் போச்சு. வாழ்க்கையிலே நம்பிக்கையற்று போயிருப்பீர்கள் என்று சொன்னால், பாழாய் போனவைகளை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறவர், புதுப்பிக்கிறவர், உருவாக்குகிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ ஆராதனைகள் உண்டு, எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. அவைகள் ஒன்றினாலும் பாழாய் போனவைகளை மீண்டும் உருவாக்குவது என்று சாத்தியமில்லாதவை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய நாசியின் சுவாசமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவோ, அவர் பாழானவைகளை தேடி வந்தார், கெட்டுப்போனவைகளை தேடி வந்தார், பாவிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை தேடி வந்தார், மனுஷன் விரும்பாதவைகளை தேடி வந்தார், ரணமாக்கப்பட்டவர்களை தேடி வந்தார், வீதியிலே படுத்திருந்தவனை தேடி வந்தார், எவரும் விசாரியாதவனை தேடி வந்தார், குற்றுயிராக்கப்பட்டவனை தேடி வந்தார், பயனில்லாதவன் என்று சொல்லப்பட்டவர்களை தேடி வந்தார், உபயோகமற்றவர்கள் என்று சொல்லவர்களை தேடி வந்தார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவை போல ஒரு நல்ல நேசர் எவருமே இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையே பாழா போச்சு பிரதர். இதெல்லாம் சொல்லி எதுக்கு? இதெல்லாம் சிந்திக்க கூட முடியாது பிரதர். அந்த காலமெல்லாம் கடந்து போய்விட்டது என்ற விரக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், ஒரே நாளில் 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் போல, கர்த்தர் ஒரே நாளில் ஒரே வினாடியிலே பாழாய் போன இடமாகிய உன்னை, பாழாய் போன உன் வாழ்க்கையாகிய உன்னை, பாழாய் போன குடும்பமாகிய உன்னை கர்த்தராகிய தேவன் மீண்டும் வாழ்நிலமாய், வளர் நிலமாய், விளை நிலமாய், விளை நிலமாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் உண்மை உள்ளவர்.
விசுவாசித்தா தலைக்கு மேல கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வாழும் காலத்தில் இதற்காண்டவர் பல சான்றுகளை முன்வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு மட்டுமல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்த பக்த பரிசுத்தவான்களும் இப்பணிகளை நிறைவேற்றும்படி அவர்களை கொண்டும் என் கர்த்தராகிய தேவன் இவைகளை செய்து சாதித்திருக்கிறார் என்று மட்டுமல்ல, இன்றைக்கும் என் கர்த்தராகிய தெய்வம் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வேதத்திலே சில சான்றுகளை உங்களுக்கு வேக வேகமாய் சொல்வேன் என்றால், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ ஒரு ஆசீர்வாத பட்டணம் அல்ல. யோசுவாவின் புஸ்தகம் 6:26 படி அது ஒரு சாப பட்டணம். எரிகோவை எவரும் ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் சற்று கூட எதிர்பார்க்க மாட்டார்கள். எரிகோ ஒரு சாபத்தின் இருப்பிடம். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்தால், இந்த எரிகோ பார்ப்பதற்கு நன்றாயிருக்கிறது, ஆனால் தண்ணீரோ கெட்டதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3ஆவதாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அந்த இடம் பார்ப்பதற்கு நன்றாயிருக்கும், அது ஒரு பாழ் நிலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எரிகோவின் நிலை. அது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் என்ன சொல்கிறது? எருசலேமில் ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகிறான். எரிகோவின் நிலை என்ன? அது கள்ளர்கள் இருக்கிற இடம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற மனுஷரை பார்த்த உடனே அவனை பிடித்தவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை அடித்து குற்றுயிராக்கி போட்டு விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு தகாத தீங்கான இடம் இந்த எரிகோ. இந்த எரிகோவிலே தேவனுடைய பிள்ளைகளே எவரும் விரும்பி வரமாட்டார்கள். எவரும் இந்த எரிகோவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எரிகோவிலே நன்மை பிறக்குமோ என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு வந்தார். அந்த எரிகோவிலே வந்தது மட்டுமல்ல, அந்த எரிகோவில் இருந்த ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்த மனுஷனாகிய சகேவினுடைய வீட்டுக்கு இயேசு போனார். அந்த வீட்டுக்கு இயேசு போனது மட்டுமல்ல, அந்த வீட்டிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். சமாரியாவை ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்புகிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே சகேயு இயேசுவை என் வீட்டுக்கு வாரும், ஆனால் நான் அபாத்திரன் ஆயினும் என் வீட்டு கதவை திறக்கிறேன் என்று கதவை திறந்தது போல உன் இருதய கதவை திறந்து, உன் வீட்டு கதவை திறந்து, உன் வாழ்க்கையை குடும்பத்தை திறந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பா என்றால், தேவனுடைய பிள்ளையே, எரிகோவாய் இருக்கிற, சாப நிலமாயிருக்கிற, பாழ் நிலமாயிருக்கிற, உபயோகமில்லாத நிலமாயிருக்கிற, பயனற்ற நிலமாயிருக்கிற உன்னை என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மகிழ்ச்சியின் இடமாய் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம் நிரம்பிய வாழ்வாய் குடும்பமாய் இயேசு மாற்றுவார். இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆவதாக வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சமாரியாவுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியாவை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:24 சொல்லுகிறது, அது சீரியர்களினால் முற்றுகை போடப்பட்ட சத்துருக்களினால் சிறைபிடிக்கப்பட்ட தேசம். அப்படியானால் கட்டுண்ட தேசம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சமாரியா
பஞ்சத்தினால் நிரப்பப்பட்ட தேசம். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:4 சொல்லுகிறது, சத்துருக்களின் கையில விழுந்து செத்துருவோம், ஏன் உலகத்தில் இப்படி இருக்கணும் என்று தாங்களையே விரக்தி உள்ளவர்களாய் மாற்றி சத்துருக்களின் கையில் விழுந்தால் போதும் என்று சாவுக்கு காத்திருக்கிற ஜனசமூகம் நிறைந்த இடம். அது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 9:51 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சற்றும் விரும்பாத ஸ்தலம் இந்த சமாரியா தேசம். ஹல்லேலூயா. இது ஒரு பாழ் நிலம், இது ஒரு தீங்கான தேசம். ஆனாலும் அந்த சமாரியாவை தேடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு போனார். சமாரியாவை போல வாழ்க்கையிலே கட்டுண்டு சத்ருவினால் முற்றுகையிடப்பட்டு பஞ்சத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வறுமையை மாற்றி போடுவதற்கு வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு சமாரியாவாகிய உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அங்கே வேதனையோடு வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவளாக துயரப்படுகிற சமாரியா ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் வாழ்க்கையினுடைய வேதனை சொல்லி மிகையாகாது. அந்த வேதனை நிறைந்தவளுக்கு, வாழ்க்கையை பற்றிய பதட்டம் நிறைந்தவளுக்கு, நம்பிக்கையற்றவளுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டின் நாயகராக மாறினார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே என் வாழ்க்கை சரித்திரத்தையே சொல்லி, என்னை அறிந்த ஒரு மேசியாவை கண்டேன், இனி என் வாழ்க்கையில் குறைச்சல் இல்லை, இனிமேல் என் வாழ்க்கையில் தாட்சி வருவதில்லை என்று அவரை தொழுது கொண்டாள், அவரை விசுவாசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இல்லையா? இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா, இதோட முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடம் வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டப் போகிறார், மீண்டும் உருவாக்கப் போகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் புதுப்பிக்க போகிறார். அது கர்த்தராகிய கிறிஸ்துவினால் ஆகும். இயேசு சமாரியாவுக்கு வந்தார், சமாரியாவின் சரித்திரத்தையே மாற்றி அமைச்சார். அதே சமாரியாவிலே இயேசு வந்து தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தேசத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் உலகத்தின் இரட்சகர், இவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தார். சமாரியாவாகிய பாழ்நிலமாகிய உன்னை சாட்சியின் நிலமாய், விசுவாசிக்கிற நிலமாய் மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு. அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசுவே நீர் வாரும் என்று கூட்டத்திலே மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்வது போல நிலைவரமாய் நீர் எனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னா பிரசங்கிக்கிற நேரம் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் மட்டும்தான் ஆவியானவர் வருவார். ஆனா கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பார்த்தீர்களா? 24 மணி நேரமும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகாத தெய்வம். கிருபையின் கால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. தேவாவின் அபிஷேகத்தை உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. 24 மணி நேரமும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்கி இருப்பாராக. அப்பொழுது உன் வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கையாய், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய், புகழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய், இதோ மேன்மை நிறைந்த சரித்திரம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45-46 வசனங்கள். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் தூரான் எனப்படுவதற்கு அவிதமாய் அழைக்கப்படுவதற்கென்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, நாசரேத்திலே போய் இயேசு வாசம் பண்ணினார். ஆனால் இயேசு நசரேயன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரானாகிய, கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, நாசரேத் ஊரிலே வந்து வாசம் பண்ணினவர். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களா. இன்னைக்கு அநேகர் இயேசு நசரேயனாகிய இயேசு நசரேயனாகிய இயேசு என்று நாம் பலமுறை சொல்வது உண்டு. நாசரேத் ஊரிலே வாசம் பண்ணினபடியினாலே அவரை நசரேயனாகிய இயேசு என்று பக்தர்களும் பரிசுத்தவான்களும் வேத நிலைகளிலும் அவசிய நிலைகளுக்கு என்று எழுதப்பட்டதே ஒழிய இயேசு ஒரு நசரேயன் அல்ல. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நசரேயனுக்கு சில பிரதிஷ்டைகள் உண்டு, சில கட்டுப்பாடுகள் உண்டு. எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் அபிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையாண்டதாக இல்லை. உண்மையா சொல்ல போனா நசரேயன் என்று சொல்லப்படுகிறவன் ஐயா மரித்து போன ஒரு சடலத்துக்கு பக்கத்துல கூட போக கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஊழியமே செத்து போனவனை உயிரோடு எழுப்புறதா. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதனால எண்ணாகமத்தில் மோசேட்ட ஆண்டவர் சொன்ன நசரேய விரதம் ஒன்றும் இயேசு கையாளவில்லை. ஆகையினால் அவர் நசரேயன் அல்ல. நாசரேத்தூரிலே இருளில் வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது போல் அவர் நசரேயர் என்று எழுதப்படுவார், சொல்லப்படுவார் என்று முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்படி இயேசு நாசரேத்துக்கு வந்தார். நாசரேத்திலே இருந்த ஒரு மனுஷன் நாசரேத்தை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களில் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, நாத்தான் இவ்விதமாய் சொன்னான், ஐயா இந்த நாசரேத்திலிருந்து நன்மை புறப்படுமோ? இந்த நாசரேத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் உண்டாகுமோ? காரணம் இந்த நாசரேத் ஒரு பாழான நிலம், நன்மைகளை காணக்கூடாத ஒரு நிலம். என்றைக்கு இயேசு அந்த நாசரேத்தில் கால வைத்தாரோ அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இனிமேல் நாசரேத்தில் சாபம் இல்லை, நீ பெரிதானவைகளை காண்பாய், நீ அதிசயமானவைகளை காண்பாய், நீ அற்புதமானவைகளை காண்பாய். நாத்தானுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது உனக்காய் வானமே திறக்கும்னு சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வானம் திறந்தா ஆசீர்வாத மழை பெய்யும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பைபிள் சொல்லுது, வானத்தில் பலகலைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும், ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாருல்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. வானத்தை ஆண்டவர் திறந்தா ஆசீர்வாதம். வானம் கர்த்தராகிய தேவன் நன்மையை சேர்த்து வைத்திருக்கிற பண்டக சாலை. இயேசு வந்தா வானமாகிய பொக்கிஷ சாலையே திறக்கப்படும். நீ இனிமேல் தரித்திரப்படுவதில்லை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ நன்மையால் நிரப்பப்படுவாய், உன்னிடத்திலே குறைவு இல்லை, உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் தேசத்தில் செழிப்புண்டாகும், உன் தேசத்தில் இனிமேல் குறைச்சல் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு வந்தா இனி சிறுசு இல்ல பெருசு. ஆமென். நீ வாங்குற சம்பளம் சிறுசு, ஆனா உன் குடும்பத்தில் நடக்கிற காரியம் பெருசு. கோடீஸ்வரன் வீட்டில் கூட நடக்காதபடி, ஆனா உன் வீட்டில் அவ்வளவு மங்களகரமா காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவான்.
தினக்கூலி சம்பளம் தான் வாங்குற, ஆனா உன் வீட்டு ஆண்டவர் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கிற வீடு மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சு உன்னை நிரம்ப செய்து நன்மையால் நிரப்பி மீண்டெடுக்கத்தக்க நன்மைகளினால் கர்த்தர் உன்னை அலங்கரித்து போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு சமர்த்தியால் நிரப்புவார். இயேசு வந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வந்தால் போதும். இயேசு வந்துட்டு போயிடக்கூடாது. இயேசு உன்னோடு தங்கி இருப்பாராக. இயேசு உன் உள்ளத்தில் வாசமாயிருப்பாராக. உனக்குள் வாசமாயிருப்பாராக. இந்த வீட்டுக்குள்ளே வாசமாயிருப்பாராக. இயேசு இந்த வீட்டின் தலைவர் என்று நிலைகாலில் மட்டுமல்ல, இயேசு உன் நடுவீட்டிலும் அவர் இருப்பாராக. எல்லா அறைகளிலும் இயேசு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். கையை தூக்கி சத்தமா கையை அசைச்சு கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நீயே ஒருவேளை சொல்லலாம், என்னிலிருந்து நன்மை புறப்படுமோ என்று. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். நீ சொல்லலாம், வாழ்க்கை முடிஞ்சு அழிஞ்சு தொலைஞ்சு இனிமே இல்லை என்று நீ சொல்லலாம். கர்த்தர் சொல்றார், இல்ல, உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ பெரிதானவைகளை காண்பாய், ஆச்சரியமானவைகளை காண்பாய், அற்புதமானவைகளை காண்பாய், அதிசயமானவைகளை காண்பாய். ஆமென். இப்படி இயேசு போன இடமெல்லாம், பாழாயிருந்த ஸ்தலம் எல்லாம் வாழ்நிலமாய், விளைநிலமாய், வளர்நிலமாய் அவைகள் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது. அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று, நன்மைகள் வந்தது. ஆண்டவர் தன்னோடு தன்படியை நிறுத்திவிடவில்லை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றிய சீஷன் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னார். 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, பரிசுத்த ஆவியார் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியார் இறங்கி வந்தவுடனே பயந்தவர்கள், நடுங்கிறவர்கள், திகைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தைரியசாலியாய் மாறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே ஒரு பலம் வந்துரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நொந்து போன, வியாதிப்பட்ட, ஐயா ரணமாக்கப்பட்ட உன் சரீரத்தில் தன் வல்லமையை அனுப்பிட்டா, உன் செத்து போன சரீரம் கூட அது பலனடைய ஆரம்பித்து விடும். பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு சிறந்த மருத்துவர், வினாடியிலே குணமாக்குகிற மருத்துவர், அடையாளம் தெரியாத அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர் வேறெவரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வருவார், உன் மேல இறங்க தான் செய்வார். உன் எலும்பு, நரம்பு, தசை எல்லாம் பலனடைய ஆரம்பித்து விடும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீ சாட்சியாயிருப்பாய். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்தால் அச்சம் நீங்கி போகும். யாரா இருந்தா நமக்கு என்ன? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பெற்ற நாம் ஒரு இடத்திலும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த தலை மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கார். ஒரு கொம்பனாலேயும் இந்த தலை மயிரை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னை அசைக்க முடியாதுன்னு சொல்றேன். உனக்குள் தேவ ஆவியானவர் இறங்கி வருவார் என்றால் உன்னை போல் பலவான் எவரும் இல்லை. நீ ஒரு சாட்சி, நீ ஒரு சரித்திரம். தேவ ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ரணமாக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, பலவீனமடைந்த உன் சரீரம், உன் குடும்பத்தின் சரீரம் ஆரோக்கியம் அடைந்து பலவான் கையில் உள்ள அம்பை போல் மாறும். தேவாவியானவர் வரும் பொழுது நீ கழுகு போல் சட்டைகளை அடித்து உயரே 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 பரப்பாய். தேவாவியானவர் இறங்கி நமக்குள் வருவார் என்றால்
உமக்குள் வாசமாயிருப்பார் என்றால் உன்னை ஜெயிப்பவன் யார்? உன்னை ஜெயிப்பவன் யார்? மந்திரவாத ஜெயிக்குமா? பில்லி சூனிய ஜெயிக்குமா? உன் அபிஷேக ஜெபத்துக்கு முன்னாடி மந்திரவாத தலைவணங்கள்னு சொல்றேன், சூதுவாத தலைவணங்கள்னு சொல்றேன். அபிஷேகம் பெற்ற நம்மை போல் பாக்கியவான்கள் வேறு எவரும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே சரியா வாய் திறந்து பேசக்கூட தெரியாதவன்லாம் பேச்சாளனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. ஒண்ணும் தெரியாதவன்லாம் விவரசாலியா மாறிட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், உலகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் நிறைய படிச்சு முட்டாளா இருக்கான், நம்ம ஒன்னும் படிக்காம புத்திசாலியா இருக்கு. தட்டு, கைய தட்டு. உண்மைதானே? ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே தேவ மனுஷர்கள் 120 பேரும் தேவ ஆவியினாலே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க இருதயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? தலைகீழா சிலுவையில் அரைஞ்சா கூட நாங்க கலங்க மாட்டோம்னு சொன்னாங்க. வெட்டி போட்டா கூட கவலைப்பட மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நீ இதை உன் குடும்பத்துல சொல்லணும் முதல்ல. ஹல்லேலூயா. உன் கோத்திரத்தாண்ட சொல்லணும், உன் வீட்டாண்ட சொல்லணும். யோ, உன்னை விட நான் பெரிய பாக்கியவானியா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரியா, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கியா. அபிஷேகம் என்ன விலை கொடுத்து வாங்கினேன்னு கேட்டா, இது என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது, இது கிருபையால் பெற்றேன் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், பலனடைந்தார்கள். விதவிதமாய் ஒவ்வொரு இடங்களுக்கும் புறப்பட்டு போனார்கள். அதுல சாமர்த்தியசாலியா கிறிஸ்துவினுடைய நற்சுவிசேஷகனாய் ஒரு அப்போஸ்தலனாய் பணியாற்றிய தேவ மனுஷன் பேதுரு என்ற மனிதன். பேதுருவின் பிரசங்கம் 3000 5000 என்று பலரையும் அசைத்தது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். செய்திக்கு வருவோம். ஆமென். இயேசு செய்ததை போல இந்த பரிசுத்தவான்களும் செய்தார்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு என்ற ஒரு மனிதனை குறித்து ஓரிரு வார்த்தையை உங்கள் கவனத்துக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரத்திலே 36, 37, 38 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அதோட நிறுத்திக்கங்க. இந்த யோப்பா பட்டணத்திற்கு தேவ மனுஷனாகிய பேதுரு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பேதுரு போனான். இந்த யோப்பா பட்டணத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. அப்படின்னு சொன்னா இந்த யோப்பான்ற பட்டணம் நல்லா இருக்கிற மனுஷனையும் இல்லாம ஆக்குற இடம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உருப்படியா இருக்கிற சுவிசேஷகன் அவன் அங்கதான் கப்பலை ஏறணும். அல்லேலூயா சொல்லுங்க. உருப்படியா இருக்கிறவனையும் நல்லா இருக்கிறவனையும் இல்லாம ஆக்குற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு இந்த அபிஷேகம் உண்டு. யாராவது நல்லா இருந்தா அவங்கள பார்த்தா பிடிக்காது. ஆமென். தொலைச்சு கட்டுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பாப்பாங்க.
ஒருத்தன் நல்லா பாடிட்டான்னா அவனை இல்லாமக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனை வழியும் பார்ப்பான். ஒருத்தன் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டான்னா இவனுக்கு பிரசங்கத்தை இல்லாமக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியெல்லாம் பார்ப்பான். நல்லா கீபோர்டு வச்சாம்னா அவனை இல்லாம ஆக்குறதுக்கு எடுக்க சூத்திரம் இருக்குதே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது சிலருடைய அபிஷேகம். சில குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா சரி மாப்பிள்ளை முன்னாடி சந்தோஷமா இருக்காங்களே, இவங்களுக்குள்ள என்னடா பண்ணலாம் பார்த்து கிடைக்கிற நேரத்தில் எக்கா கேட்டீங்களா, உங்க ஐயா இருக்காரு, அவரு என்னைக்கும் வெட்டுணி மட வழிதான் வருவாரு, ஆனா இன்னைக்கு பால் பண்ண வழியா போறதை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட சபிக்கப்பட சூதுவாத பொல்லாத ஆவியை உன் வாயை அடைப்பாயாக, இல்லை கர்த்தர் உன் வாயை அடைப்பார். கையை தட்டி கர்த்தர் மகிமை. நல்லா இருக்கிறவரையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த யோப்பா பட்டணத்துடைய நிலை இது. நல்லா இருந்தவன் அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இருந்த பட்டணம் இது. அங்கிருந்து கப்பல் ஏறி போலாம். இந்த யோப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு போலாம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அங்கே என்ன நடந்தது? பொற்கால ஒன்று சகோதரி இருந்தாள், நற்கிரியைகளை செய்கிறவள். அவள் செத்து போனாள். யோப்பாவிலே மரணம். ஹல்லேலூயா. யோப்பாவிலே நல்ல செயல்கள் எல்லாம் நின்று போச்சு. செத்து போனா என்ன செய்யன்னு தெரியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோப்பாவினுடைய சரித்திரம் இப்படி ஒரு துயர சரித்திரமாக இருக்கிறது. அந்த துயர யோப்பாவுக்கு பேதுரு அங்கே வந்தான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பேதுரு வந்தது மட்டுமல்ல, எல்லாரையும் வெளியே போக சொல்லி அப்படியே முழங்கால போட்டானா. ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணானா. ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நான் நம்பின என் எஜமானனே, எங்களை கிருபையால் நிரப்பினவரே, அபிஷேகத்தால் நிரப்பியவரே, இப்பொழுதும் உம்முடைய வல்லமை நிறைந்த நாமத்தினாலே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தில் உம் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன், என் மேல் கிருபையாயிரும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவளை பார்த்து தபித்தாளே எழுந்திரு என்று சொன்னாரா. செத்து போனவள் உயிரோடு உயிரோடு எழுந்திருந்தார். யோப்பாவே, நீ ஒரு சாபப்பட்டனமா? நீ ஒரு சதிக்கார பட்டணமா? நீ ஒரு மரணப்பட்டணமா? நன்மைகளை காணாத, நற்கிரியை இல்லாத தீங்கின் பட்டணமோ? உன்னிலே சாவை மாற்றி புது ஜீவனை கொடுப்பதற்கென்று தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், அபிஷேகம், தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த அபிஷேகம் உன் சரித்திரத்தை மாற்றும். பேதுரு அங்கே போனார். மரித்தவள் உயிரோடு எழுந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. பேதுருவோட இந்த ஊழியம் முடிஞ்சு போச்சா? இந்த ஊழியம் முடிச்சு போகல. இன்றைக்கும் அதே அபிஷேகத்தை, அதே வல்லமையை, அதே கிருபையை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எங்க போய் கால் வச்சாலும் சரி, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சாத்தா அடக்கி வச்சிருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, தேவ மனுஷன் நீ போய் கால வச்சிட்டா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் போது நீ எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை செய்ய கோடி. ஹல்லேலூயா. உயர்த்தும் உயர்த்தும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை செய்ய கோடி. ஹல்லேலூயா. உயர்த்தும் உயர்த்தும் இயேசுவின்
திருநாமம் ஹல்லேலூயா. காண்பதிக்கும் தேசமல்லா என் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீ எல்லா கோடி கைகளை தட்டி எழும்பட்டும் கிலியோனின் சேனை ஹல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று ஹல்லேலூயா. எழும்பட்டும் கிலியோனின் சேனை ஹல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று ஹல்லேலூயா. காண்பதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். காண்பதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் எதிரியை எரிகோ ஹல்லேலூயா. செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை ஹல்லேலூயா. வெல்லட்டும் எதிரியை எரிகோ ஹல்லேலூயா. காண்பதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். காண்பதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கைகளை உயர்த்தி சத்தமாய் கைகளை அசைத்து அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாதங்களுக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. நீ உன் கால்களை வைத்த உடனே அந்த வீட்டானுக்கு ரட்சிப்பு வரும். அந்த வீட்டானுக்கு அற்புதம் நடக்கும். அந்த வீட்டானுக்கு கிரியை நடக்கும். நீ காலை வச்சாலே அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். நீ சும்மா இருக்காத, போ, ஊரெல்லாம் போ, அந்த வீடு ஆசீர்வதிச்சிட்டு வா. அந்த வீட்டை நம்ம ஆராதனைக்கு ஓடி வருவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல காலை வச்சு சோத்திரம் போட்டு வந்துரு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அதுக்காக கண்ட இடத்துல போய் தேவையில்லாம கால் வச்சு வெட்டி விடுவோம். கர்த்தர் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதமான ஒரு இடம் உண்டு. அதை தெய்வம் உனக்காக எழுதி வச்சிருக்கா. அது ஒரு ஆவிக்கு தெரியும். நீ மனம் விரும்பியதை ஆண்டவரிட சொல்லு. அதுல போய் நின்று 3 ஸ்தோத்திரம் போட்டு வா. அல்லேலூயா சொல்லு. அந்த இடம் உனக்கு, அந்த வீடு உனக்கு. துன்மார்க்கன் சம்பாதித்தது நீதிமானுக்குரியது, தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. துன்மார்க்கன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வைப்பான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, துன்மார்க்க இரவு பகல் தூக்கம் இல்லாமல் அவன் சேர்த்து வைக்கட்டும், நீயோ இரவு பகல் உன் கண்களை ஓய விடாதே, விழித்திருந்து ஜெபம் செய். அவன் சம்பாதிச்சதை நான் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். எழுதி வச்சுக்கோ. இதே பட்டணத்துல கர்த்தர் இந்த வசனத்தை நிறைவேற்றி துன்மார்க்கரை கர்த்தர் விரட்டி
அவன் இருக்கிற ஸ்தானத்தை தெய்வம் நமக்கு கொடுத்து, கர்த்தராகிய தெய்வம் துன்மார்க்கன் சம்பாதித்தது நீதிமானுக்கு தெய்வம் தருவதை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும். இது தீர்க்க தரிசனம். எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் செய்ய போறா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு சென்று பூமியை கூட உனக்கு தராதவன் வாங்கு வாங்குன்னு உன்கிட்ட தான் வந்து சொல்லுவான். நீ வாங்காட்டி அவனுக்கு பிழைப்பே இல்லை. அவன் பிச்சை எடுப்பான். கையை தட்டு. எழுதி வச்சுக்கோ. எழுதி பாய். நீயும் சாதாரணமானவன் அல்ல. நீ கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை. நீ கோடி கோடியா ஒன்றும் சம்பாதிக்கல, மாடி மாடியா ஒன்றும் கட்டல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. தேவ ஆவியின் வல்லமை எனக்குள் இருக்கிறது. அது போதும், அது போதும். இயேசு கால வச்சா அந்த இடத்துக்கு சரித்திரம் மாறும். அப்போஸ்தலர்கள் கால வச்சா அந்த இடம் மறு ஜீவன் பெறும். அபிஷேகம் பெற்ற நீ கால வச்சா சரித்திரமே மாறி அது உனக்குரியதாய் மாறும். அது கர்த்தருக்குரியதாய் மாறும். அது பரலோகத்துக்குரியதாய் மாறும். அது தேவ ராஜ்யத்துக்குரியதாய் மாறும். அது செல்ல தகப்பனாகிய கிறிஸ்தேசுவுக்குரியதாய் மாறும். விசுவாசிக்கிறீர்களா? Close your eyes. பாழாய் போனவைகளை உருவாக்கும் சக்தி நம் தெய்வத்துக்கு உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓ ஜீசஸ். செல்ல தகப்பனே, இப்படியும் எங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றி எங்கள் இதயத்தோடு பேசுவீர் என்றால் அதனை செய்யவும் வல்லவராயிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் செய்தவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு நீ செய்ய போகிறோம். அது கால் வச்சாலே அந்த பாழ்திலம் வாழ்திலமாய் மாறும். அது உமக்குரியதாய் மாறும். அது உமக்கு சொந்தமாய் மாறும். விசுவாசிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.